ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 7வது நாள், 7வது பாசுரம். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ பேய் பெண்ணே. கீச்சு கீச்சென்றெங்கும் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ பெண்ணே. பேசின பேச்சரவும் கேட்கலையோ பெண்ணே. காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து. வாச நெருங்கோழல் வாச நெருங்கோழல் ஆட்சிய மத்தின. வாச நெருங்கோழல் ஆட்சிய மத்தின. ஓசை படுத்த ஓசை படுத்த தயிரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டு கிடத்தேயோ. தேசம் உடைய தேசம் உடைய திரவேலோ இந்த திருப்பாவையில ஆண்டாள் உருகிக் கொண்டிருக்கும் தோழி எழுப்புறா. ஒவ்வொரு முதல் திருப்பாவையிலிருந்து எல்லா திருப்பாவைகளிலும் தோழி எழுப்பிண்டே வரா. இப்போ 7வதா இந்த உருகி கொண்டிருக்கும் மற்றொரு தோழியை எழுப்புறா. எப்படி எழுப்புறா? கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரோ கேட்கலையோ பேய் பெண்ணே. அங்கேங்க ஆனை சாத்தன். ஆனை சாத்தன் என்பது வலியன் குருவி, இரட்டைவால் குருவி, கரிச்சான் குருவி, கரிக்குருவி என்றெல்லாம் அழைப்பார்கள். நல்ல கருத்த நிறமுடையதாக இருக்கும். நீண்ட இறகு கொண்ட இரட்டைவால் குருவி. சங்க இலக்கியத்தில் ஆனை சாத்தன் என்று கூறுவார்கள். அதேதான் ஆண்டாள் அழகாக திருப்பாவில் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ பேய் பெண்ணே. இந்த இரட்டைவால் குருவிகள், ஆனை சாத்தன் குருவிகள் அழகா ஒன்று கொண்டு கலந்து துணைகளோட பேசிக்கிற அந்த பேச்சு, அந்த அரவம் கீச்சு கீச்சுன்னு பேசிக் கொள்கிறது. அது கேட்கவில்லையா? அழகான நறுமணம் மிக்க கூந்தலை உடைய ஆயர் குலத்து பெண்கள் தங்கள் கழுத்தில் அணிந்துள்ள தயிர் கடையும் பொழுது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள காசு பிறப்பு, அதாவது காசு வடிவத்தில் உள்ள தாலியும், பிறப்பு என்பது ஆமை ஓட்டு வடிவத்தில் உள்ள தாலியும் ஒன்று கொண்டு உராய்ந்து கொள்கிறதா தயிர் கடையும் போது. அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? எங்களை எல்லாம் தலைமை தாங்கி அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, ஏன் இன்னும் முருகிக் கொண்டிருக்கிறாய்? தேசமுடையாய், அழகான பிரகாசமான முகத்தை உடையவளே, வந்து கதவை திற. இந்த நாராயணன் மூர்த்தி கேசவன், அவன் பெயரை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நீயும் எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கொள் என்று ஆண்டாள் அவளை அழைக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.